எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி என்னன்னா, இதே பிரசாத் ஸ்டுடியோவில் காவிரி தேர் ஆப்போசிட்டில் நான் ஒரு வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன். அதையும் அந்த காவிரி தேரில் முத்துலட்சுமி ஹோட்டலில் அதை நான் இலை எடுத்துகிட்டு இருந்தேன். ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ஸோ இன்னைக்கு பிரசாத் லேபுக்கு வெளில லாரிலாம் நிறுத்திட்டு, ஏன்னா கிரீஸ் அடிக்க அங்கே இடம் கிடையாது, வெளியில தான் கிரீஸ்லாம் அடிச்சிருக்கேன் லாரிக்கு. இன்னைக்கு என்னுடைய படம் ஒரு பேனரில் வச்சு, ஆனால் நீங்கள் தான் இதில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு சுரேஷ் சார் வந்து என்கிட்ட கதை சொன்னப்போ, தம்பி உங்களை வந்து ஏதோ குக் வித் கோமாலாம் பார்த்துருக்கேன், என் பையனுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க. சூப்பர், நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் புலி கூட படம் பண்ணுறீங்கப்பா அப்படின்னாங்க. சரி சார் பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் வந்து யுவன் சார் மியூசிக் சொன்னாங்க. சரி சார் பண்ணல சார், எப்போ சார் போகலாம் சார் அப்படின்னா, இல்லை ஒரு 1 year ஆகும் தம்பி, வெயிட் பண்ணப்பா, இன்னும் புலி கிடைக்கலன்னாரு. சரின்னு சொல்லிட்டு புலியெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாப்புல. வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணாரு, தம்பி புலி கிடைச்சிருச்சுப்பா, வாப்பா போகலாம் அப்படின்னாப்புல. சரி, அங்கே போனதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிட்டோம். அங்கே ஒரு 6 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. தக்கட்டாயண்ணா தோயானா. நான் அப்படியே ஒன் சைடு பேக்கை மாட்டின்னு போயிட்டு உட்காந்து, என்னம்மா ஏதோ பேசிக்கிறாங்களே என்னது அப்படின்னா, ஒன்றும் இல்லை தம்பி, ஏதோ புலி கூட ஏதோ ஒரு தம்பி நடிக்க வந்திருக்கானா, ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குது, இந்த இன்சூரன்ஸ்லாம் எப்படி போடணுன்றது பேசிகிட்டு இருக்காங்க. என்ன புரியலண்ணே, யார் அப்படின்னு. இவர் அங்கே பேசாம புலி கிடைச்சிச்சு, வெயிட் பண்ணு, உண்மையிலே வந்து சூப்பரான புலி கிடைச்சிருக்கு தம்பி, வேற லெவலில் பண்ணுறேன்னு. இவர் வெளியே அந்த கேட் இருக்குல்ல, அது வெளியில் வச்சுட்டு கேமரால வச்சுட்டு நின்றுவாப்புல. பலகா மெல்லமா புலி மேல படு, புலி மூஞ்ச பாரு தம்பி, பாருப்பா. ஏங்க நான் இருங்க ஒரு நிமிஷம், நான் பாக்குறேங்க, அது என்னைய பாத்திரம் பயமா இருக்கு, இருங்க அப்படின்னு ஹீரோயினி எல்லாம் இது பண்ணுவாப்புல. அப்படியே பிச்சுட்டு மெல்லமா போட்டு அப்படியே புலி மேல பத்திரமா 3 பேரும் பாடுங்க. இதுல புலிக்கு இதுல வந்து மாண்டேஜ் சீன்லாம் எடுக்குது, அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு புலிக்கு பல்லு விலைக்கு ஒரு, புரியலப்பா என்னது, யார் சொன்னது, டைரக்டர் சார் சொல்லுங்க, புலிக்கு பல்லு விலைக்கு ஒரு மாதிரி. தம்பி புலிக்கு வந்து காட்டுல இருக்கு, பல்லு எல்லாம் விளக்காது, அதனால நீ வேற ஏதாவது பண்ணுங்க, பல்லு விளக்க வேணா கேக் ஊட்டி விடுற மாதிரி. சூப்பர்பா, நைஸ்பா அப்படின்னு அவர் சொல்றாங்க. எல்லாரும் வந்து உண்மையே பயந்து தான் பண்ணாங்கன்ட்டு. உண்மையிலே பயம் எங்களுக்கு தான் இருந்தது. ஏன்னா புலி வாயை திறந்தாலே நானும் ஹீரோயின் உள்ள போயிட்டு வெளில வரும், அந்த அளவு தான் வந்து புலி வந்து எல்லாமே அது பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ப்ரொடியூசர்லாம் வந்து நீங்களாம் ஒரு வாரத்துக்கு என்னை பற்றி கேட்கவே இல்லை, வந்து கேட்டுட்டு என்ன சொன்னீங்க, இல்லை உண்மையிலே டெய்லியும் கேட்போம், படம் முடிச்சா கேட்போம், சூப்பராக முடிஞ்சிருச்சு, நல்லா இருந்து கேட்பீங்க, புகழ் முடிஞ்சானா இருந்தானா ஒரு வாரத்துக்கு கேட்டிருப்பீங்களா, கேட்டது கிடையாது இல்லை. அதே போல ப்ரொடியூசருங்கெல்லாம் வந்து சொல்லி ஆகணும், ஷூட்டிங் வந்தால் தானே, ஷூட்டிங் எப்போ காசு கேட்டாலும் தம்பி போட்டு விட்டோம்பா கார்த்திட்டு இருக்கானே அப்படின்னா, இவர் ஒன் சைடு பேக் மாட்டிக்கிட்டு அழகா தம்பி போனோமா ஷூட் ரெடி வாங்க ஒன் சைடு பார்க்கலாம், சரி பத்திரம் பேக் பத்திரம் அப்படி எங்க பணம் போட்டாங்க, நேற்று நைட்டு போட்டாங்க, காலையில் ஷூட்டு. அவங்க கேட்கறப்பெல்லாம் பணத்தை மட்டும் போடுவாங்க. ஷூட்டிங் வந்தாலும் ஒரே ஒரு நாள் வந்து கிளைமேக்ஸுக்கு வந்தாங்க, அப்போதான் எனக்கே தெரியும் அவங்க தான் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு. அது மாதிரி பணத்தெல்லாம் கொடுத்து சூப்பராக வந்து எனக்காக, ஏன்னா யார்ட்டையா போய் நான் ஒரு 10,000 கேட்டால் கூட எப்போ திருப்பி தருவேன்னு கேட்பாங்க. என்னை நம்பி வந்து இவ்வளோ பணத்தை போட்டு ஹெல்ப் பண்ண ரொம்ப தேங்க்யூ ப்ரொடியூசர் சாருக்கு, ரொம்ப நன்றி.